வணக்கம் மக்களை, காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அழகியோடய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்திருக்கும் எங்கள் நைனாக்காண்டி. ஸோ அந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போய் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. அம்மா சில காரணங்கள் சொல்கிறாங்க, அவரோட சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் உண்மை போய் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நிஜமாக தெரியாது. அம்மா சொல்கிறத நம்பணும். எப்பயாவது ஒரு முறை வருவார், பார்ப்பார், கையில் இருக்கிற ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்துட்டு போவார். ஆனால் எங்கள் அம்மா தான் எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தது. அது இல்லைன்னு மறக்கவே முடியாது. எந்த காலகட்டத்துலேயும் எங்கள் அம்மா தான் எல்லாமே எங்களை பார்த்தது. எனக்கு கல்யாணம் அப்படின்னு பேசும்போது நான் வாழ்க்கையில் நிறையவே கஷ்டப்பட்டுருக்கேன். அதெல்லாம் எங்கள் அம்மா இப்போ கூட பிளாக்மெயில் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க. நீ அப்படி பண்ணவ தானே, இப்படி பண்ணவ தானே, இங்கே போனவ தானே, அங்கே போனவ தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவில் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுலேயே ரொம்ப மனசு எடுத்து போய் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கேன். அவங்கள வீடியோ பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை எங்கள் அண்ணன் வேணும்னே போட்டும் கொடுக்கலாம், அந்த அப்புறம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அசிங்கமாக வீடியோ போட்டவங்க, என்னை பாதுகாப்பு பண்ணுறேன்னு சொல்கிறவங்க. ஒரு கடத்தில் என்னை பற்றி நான் அப்படி இப்படின்னு பிள்ளையை ஒரு தப்பே பண்ணாலும் நிறைய சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா விட்டு கொடுத்துருக்காரு. இல்லைன்னா சொல்லவே முடியாது, எங்கள் என்ன விட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய சந்தர்ப்பம் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க பிள்ளை பக்கம் நிற்காமல். அப்போல்லாம் தைரியமே எங்கள் அம்மா எங்கள் பக்கத்தில் நின்றுருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு காரணமோ தெரியல, எனக்கு எகென்ஸ்டாக என்னை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், ஒரு குடும்பமே இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல. இப்போ ரீசெண்டாக என் பிள்ளையை கூப்பிட வந்தாங்க, அனுப்பலை, எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் என் பிள்ளைங்களை என்னென்னா அசிங்கப்படுத்தினாங்க, இல்லை என்னையை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, என் புருஷனை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அவங்களுக்கு வேணால் மறந்துருக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் எனக்கு மறக்கலை. அது என்ன மனசில் ரணமாக இருக்குது. கம் டு த மை நைனா. அவர் கெட்டதெல்லாம் செஞ்சதை விட்டுருங்க, கெட்டதெல்லாம் செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. சொத்து விற்றதை பற்றி விஷயமா மாமியா புருஷன் அவங்களுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நான் ஒரு விஷயமா அது அந்த காட்டை மாற்றி எழுதுறதுக்கு விஷயமா நான் லாயரை பார்த்துட்டு நான் வரேன். எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்கார். அவர் என்ன வயசானவர், எங்கள் மாமனார் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நிற்கணும், பிடிக்கணும், பாத்ரூம்க்குள்ள தூக்கி விழுந்துட்டு சார் அவரை விட்டுட்டு நான் வைக்கல்கிட்ட போயிட்டு வரும்போது இவர் சத்தம் போட்டுட்ருக்காரு. எங்கள் வீட்டுக்கார் என்னங்க சத்தம்னா இந்த மாதிரி அப்படி இப்படின்னு ஏதோ அது ஃபேமிலி இஷ்யூ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு எங்கள் நைனா ஃபோன் அடிச்சிருக்காரு. ஃபோன் அடித்து நான் எடுக்காத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு காலைல ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், ஏதாவது ஒரு நேரம் கூப்பிட்ருவார். ஒன்றும் கேட்க மாட்டார். நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, பசங்க நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, மருமகன் நல்லா இருக்காங்க, சாப்பிட்டாரா, யார்ட்டையும் எதுவும் சண்டை போடாது, அமைதியாக உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, நீ நல்லா இருந்தாலும் உன் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும், உன் பிள்ளைங்க பாதுகாப்பு பண்ண முடியும் அது சொல்லிட்டு வச்சுருவார். மற்றபடி வேறு எந்த விஷயமும் பேச மாட்டார். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கூட பேசுறது பிடிக்காது. ஏன்னா நான் தானே கஷ்டப்பட்டு வளர்த்தினேன், அவளோட அன்பு, அவளோட அந்த அரவணைப்பு எல்லாமே எனக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் பேசுறது பெருசாக சொல்ல மாட்டேன். நான் என்கிட்ட பேசினா பேசுவேன், யார் பேசினாலும் பேசுவேன். அப்படி இருக்க பட்சத்தில் அன்றைக்கி என்னால் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. அன்றைக்கி பிரச்சனை நைட்டு விடிய ஓடுது, விடிஞ்சு ஓடுது. எங்கள் வீட்டில் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. விடிஞ்சு இந்த மாதிரி நைனா கூப்பிட்டாரே சார், கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படியோ ஒரு முறை எடுக்கல அப்படின்னா 2வது முறை அப்படியே வேலையாக இருந்தால் கூட வெளியே எடுத்துகிட்டு வர. ஃபோன் எடுக்கல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஃபோன் எடுக்கல. அப்பயே என் புருஷங்கிட்ட சொன்னேன், அப்பா எங்கள் அப்பனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவர் இந்த மாதிரி என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு என் புருஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தான் ஃபோன் எங்கள் அப்பா தனியாக இருக்கார். அவர் இத்தனை நாள் கோயம்புத்தூரில் இருக்காருன்னு நினச்சிட்டு தான் அவர் பெருந்துறை தான் இருந்திருக்காரு. அது எனக்கு சாகிற வரைக்கும் தெரியாது. சாகும்போது அவங்க வீட்டு ஓனர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி உங்கள் அப்பா ரூமில் இருக்காருமா, அவர் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. என்கிட்டையும் இல்லை, எங்கள் அம்மா வீட்லேயும் இல்லை, தனியாக இருக்கார். இந்த மாதிரி ரூமில் மயங்கியிருக்காரு. 3 நாளாக பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. யூரின் மோஷன்லாம் கழிஞ்சு போய் ட்ரெஸ்ஸோடு அப்படியே படுத்து கிடக்குறாரு. ஆனால் உயிர் இருக்குது, உடம்பெல்லாம் ஜில்லாகிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் இங்கே வேறு ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது, கையில் 10 பைசா இல்லை. நிஜமாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் தான் கையில் காதில் மூக்கிலலாம் போட்டிருக்கேன். நான் அன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க, நிஜமாக ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி வெறும் கவரிங் தோடு போட்டிருப்பேன், இல்லை அந்த விசிறி தோடு போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது என்கிட்ட. அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஜிஹெச் அமுச்சு விடுங்க, அவர் நல்லா இருந்தால் பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா நான் எந்த சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் போனால் பிள்ளைங்கள பார்க்க முடியுமா, இல்லை இவரை பார்க்க முடியுமா, அதுன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் சொல்லிட்டு அவங்க இது எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. மகனுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. அவன் எங்கள் அப்பனே இல்லை அப்படின்ட்டான், கூட பிறந்தவன். ஆனால் என்னை விட அதிகமாக அவருக்கு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு செஞ்சதை விட அந்த பையனுக்கு தான் நிறைய செஞ்சுருக்காரு. நான் அப்போ இல்லைன்ட்டான். அப்புறம் சரின்ட்டு அதாவது ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது 1000 தப்பு பண்ணுவான் தான், பண்ணாமலாம் தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. தப்பு பண்ணியிருப்பான், பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டான், பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வளர்த்துச்சு, எல்லாமே சரி தான்.
ஆனால் ஒருத்தர் இறக்குற சூழ்நிலை இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட போய் நம்ம வந்து வேஜி ஆடுறது வந்து தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நானும் என் புருஷனும். சரின்னு சொல்லிட்டு இந்த வந்து 2 பாட்டாக போடுறேன், எனக்கு கொஞ்சம் லென்த்தி, அதனால் ஒரு 2 பாட்டாக போடுறேன் சரிங்களா. அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டில் நான் சொல்கிறேன், அடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணுறேன், பாட்டு உள்ள அப்படியே பாருங்கள்.